சரி, நீங்க கடைசியா எப்ப அழுதீங்க சொல்லுங்க. நான் எப்பெல்லாம் கோவப்படுறேனோ அப்பெல்லாம் இப்போ அழுதுறேன். வீட்டில் ஏதாவது சண்டை வரும், கோவப்படுவேன், அழுதுருவேன். ஓகே, நீங்க அந்த கோவத்தை காட்ட மாட்டேன். அதான் சொன்னேன் என் ஒய்ஃப்ட்ட கோவத்தை காட்டுறது இல்லைன்னு. சண்டை எல்லார் வாழ்க்கையில வரும், அது இல்லைன்னா சுவாரஸ்யமே கிடையாது. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Joy Alucas, world's favorite jewelers. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ரீசெண்டா லாஸ்டா அழுத மொமெண்ட் சொல்றேன். தேம்பி 2.5 மணி நேரம் அழுது வந்து. ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளை கரெக்டாக வளர்த்துருக்காங்க, அதான் நம்ம கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்படி ஒருத்தர விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு அன்னைக்கு மொத்தமாக கொட்டின மாதிரி அழுதுனேன். பிரதீப் ரங்கநாதன் சார் படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஏதோ ஒரு சீன் எடுத்து இவர் தான் உத்தமன் பிரதீப் அப்படின்னு எடுத்து போட்டு என் மூஞ்ச வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போட்டு போற மாதிரிலாம். இந்த டைட்டில் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? சரி, ஓகே. அப்படி அவங்க சொல்ற பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் கரெக்ட். சிறகடிக்கு ஆசை பாவீங்களா? 8 மாசம் தான் ஆயிருக்கு. அவங்க வியூஸ் கண்டி காசு கண்டி போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு போக வேண்டியதான். எங்க பெற்றோர்கள் எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க. இப்போ என் மாமியார் கூட அவங்க வந்து ஏஹெச்எம் பார்க்கும்போது போய் கேட்பாங்க, என்னது உன் மருமனுக்கும் மகளுக்கும் பிரச்சனையா அப்படின்னு தான் கேட்பாங்க. என் மாமியார் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 7 லட்சம் சம்பளம்னா சும்மாவா? ஒரு நாளைக்கு சொல்றாங்களே. சொல்லுவாங்க. அதுல 10% தான் ஆரம்பம் தான். சீரியல் ஆரம்பத்துல கமிட் ஆனப்போ அது 10% தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். அதுவும் வெறும் 2000 ரூபாய் வாடகை, மாசத்துக்கு 2000 ரூபாய். அதை கூட கொடுக்க வக்கில் அவனுக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவாங்க. யாருமே நம்ம கூட 24 மணி நேரமும் இருக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை என்ன இருக்கு, நம்ம டே டு டே லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோம், நான் காட்டுறதை பார்த்து அவங்க பேசி அது திரும்ப எனக்கு நெகட்டிவா வருதா, இல்ல அவங்களாம் ஒரு கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள இருந்துகிட்டு அதை அவங்க பேசுறாங்களா, இது எதுவுமே எனக்கு எது ஆரம்ப புள்ளின்னு தெரியல. அதை நான் ரொம்ப போய் நோண்டவும் விரும்பல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய பேர் பாத்துங்க, உங்களுக்கு நைட்ல எல்லாம் பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு தெரியுமா வெற்றி வசந்த் என்ன பண்ணாருன்னு. அந்த மாதிரி நிறைய யூடியூப்ல உங்களை பத்தி வீடியோஸ் தம்ப்நெயில்லாம் ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சு. ஸோ அதுல சில தம்ப்நெயில்ஸ் மட்டும் உங்ககிட்ட போடணும், நீங்க அதுக்கான ஒரு பதிலோ உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் சொல்லணும்னா நீங்க சொல்லிக்கலாம். இதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நெகட்டிவ் வந்து எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சேனல் இன்டர்வியூ கேட்டிருந்தப்போ கொடுத்ததுதான். ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, ஐயோ ஸ்டாரிங் சரி ஏதோ ஒன்று, அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் ஒரு இங்கிலீஷ் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தேன். இங்கிலீஷ் பேசுறேன், ஸ்டாக்கிங் லைக் அந்த மாதிரி அந்த தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க, யாரையாவது ஸ்டாக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. அப்படிதான் கேட்டாங்க நினைக்கிறேன். நான் அதுக்கு வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதில் அந்த டேரக்டர் கௌதம் மேனன் மாதிரி இங்கிலீஷ்ல தான் இருந்தாப்புல. நான் கேட்டேன், ஆப்போசிட் கேரக்டர் வந்து டு யூ ஸ்டாக் மீ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். தேவ் டு யூ ஸ்டாக் மீ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குறீங்களா, செக் பண்ணி பார்க்குறீங்களா அர்த்தம். இவ்வளோ தான் என்கிட்ட சொன்னாப்புல அன்னைக்கு. அப்போ இந்த கேள்வி கேட்டேன்னு எனக்கு என்ன தோணும், அதுதானே அர்த்தம். ஆமாம், நம்ம யாராவது பார்த்துருப்போம், செக் பண்ணியிருப்போம். யூடியூப் கண்டி நான் வேலை பார்க்குறப்போ செக் பண்ணியிருக்கிறேன். அது போக நமக்கு யாராவது டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க, யார் என்னன்னு பார்த்துருப்போம். இப்படி அர்த்தம் நினச்சிட்டு ஆமாம் பண்ணியிருக்கேன்ட்டேன். அப்போது அங்கே இருந்த ஷோ ப்ரொடியூசர் என்னோட அண்ணன் தான். அவர் வந்து டே நீ என்னடா பேசிட்டு இருக்க, அதுக்கு அர்த்தம் இது இல்லடா, இதுதான்டா அர்த்தம்னாரு. ஓ இது நான் இத்தனால வேற நினைச்சு பேசிட்டப்பா, எப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து கேள்வி கேட்டார் அவர். திரும்ப நீ ஃபர்ஸ்ட் இருந்து கேளுன்னு அவரு சொல்லிட்டாரு. இவர் முதல்ல இருந்து கேள்வி கேட்டாப்ல. நான் அப்போ திரும்ப நான் சொன்னேன், இதுதாங்க விஷயம், நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இடப்பட்ட கேப்ல இங்க நடந்த சம்பவத்தை தூக்கிட்டானுங்க. தூக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்து மொத்தமா போட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த நம்ம படம் பிரதீப் ரங்கநாதன் சார் படம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து ஏதோ ஒரு சீன் எடுத்து இவர் தான் உத்தமன் பிரதீப் அப்படின்னு எடுத்து போட்டு என் மூஞ்ச வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போட்டு போற மாதிரிலாம் வீடியோ போட்டானுங்க. என்ன உங்களுக்கு கண்டென்ட் எடுங்க, ஃபன் பண்ணுங்க, அது வேற விஷயம். நம்ம நேரில் கூப்பிட்டு ஜாலியா பேசிக்கிறது வேற. ஒரு மரியாதை கூப்பிட்ட மரியாதைக்காண்டி தான் போறோம். நான் எங்கேயுமே பேமெண்ட் வாங்கினது கிடையாது. ஏன்னா நான் யூடியூப்ல தான் வேலை பார்த்தேன். எனக்கு அதுக்கு நான் செய்யற மரியாதைக்காண்டி நான் எங்கேயுமே யாரு காசு கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவேன். அது நான் ஃபாலோ பண்ற விஷயம். அதுக்காண்டி தான் நான் மரியாதைக்காண்டி தான் வந்து பண்ணேன். என்னையே நீங்க இப்படி பண்ணீங்க,
அப்போ எனக்கு அவங்க மேலே இது வந்துச்சுன்னா அதனால இனிமேல் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி டோட்டலாக நிப்பாட்டி வச்சுருந்தேன். இதுவே அவங்க 8 மந்த்ஸாக கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணி தான் அந்த ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. 6 to 8 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்னா அதுக்கு ரீசன் தான். நம்ம ஒன்று சொல்கிறோம், அது கரெக்டாக போய் சேர மாட்டேங்குது, அது எடிட்டில் தூக்கிடுறாங்க பண்ணிடுறாங்க. அது நம்ம ஒவ்வொருத்தரையும் போயிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய பார்த்து அனுபவிச்சிட்டேன். எனக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிச்சது, எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. புரியுது. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லாமல் இருக்கிறத விட ஓகே இப்படி தான் ஆச்சு, இல்லை இது எனக்கு சொல்ல விருப்பப்படலை, அது உங்களோட இஷ்டம், நீங்கள் எது வேணால் சொல்லிக்கலாம், அது தனிப்பட்ட மனிதரோட உரிமை. ஸோ அப்படி சில தம்ப்நெயில்ஸ் நாங்களாம் ரேண்டமாக பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதுக்கான பதில்களை சொல்லலாம். எஸ், முதல் தம்ப்நெயில், விஜய் சேதுபதிக்கு வில்லனாக நடிக்கும் வெற்றி வசந்த் அண்ணன் தம்பி கதையா? இது எங்க போட்டாங்க, இது எங்க, இது எப்படி நடந்துச்சு? இருக்கு, உங்களுக்கு தெரியாம நிறைய இருக்கு பிரதர், பாருங்க. நான் பாக்குறது இல்ல, அதனால எனக்கு எதுவுமே தெரியல. எது போட்டாலும் நான் ஷாக் தான். அப்பாடா நாங்க தப்பிச்சோம், அதனால நீங்க ஒரு நாள் பார்க்கத்தால தெரியல இது எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நானும் எங்க சொல்ல உண்மையா சொல்லுங்க ப்ரோ. இல்ல என் நண்பர்னு ஒருத்தன் இருந்தான், அவன் வந்து 96 படத்துல ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் சேதுனா கண்டி ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தான், சூப்பர் கதை, செம்மையா ரெடி பண்ணியிருந்தான். அதுல ஒரு கேரக்டர் கூடவே வரும், ஏதோ உல்டாவா இருக்கும் நினைக்கிறேன், கைதி போலீஸு இல்லை போலீஸ் கைதியா ஏதோ ஒன்று உல்டாவா வரும். சரி. அப்படி ஒரு இதில் த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று இருந்துச்சு. அது கொடுக்குறேன்னா பட் ஹீஸ் நோ மோர். இப்போ என் கூட இல்லை. பட் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்துல ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் ஃபியூச்சரில் இது ஒரு விஷயம் நடக்கட்டும்னு. அது அந்தந்த இயக்குனர் நடக்கும் தானே. என்ன சொல்றீங்க, உங்க ஃபேன்ஸே சொல்றாங்க கண்டி, ஆஹா பாருங்க அம்மாவே தம்ஸ் அப்லாம் கொடுத்துறாங்க, கண்டிப்பா உன்னாலே முடியாது என்று ஊரே சொன்னால் நம்பாதே, அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல இது நடக்கணும் இது. அண்ட் எஸ், அடுத்த தம்ப்நெயில், கடுப்பான சிறகடிக்க ஆசை முத்து, இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் பொண்ணு கிட்ட தப்பா பேசினேன், இது என்ன கண்டென்ட்? நீங்களே இல்ல இது நான் தான், இது என் சட்டை தான் இது. ஆனா இந்த கண்டென்ட் இந்த மாதிரி இல்ல, நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஐ மீன் நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட பாடி லாங்குவேஜ், இது முத்துவோட பாடி லாங்குவேஜ் கிடையாது, என்னோட பாடி லாங்குவேஜ்ல தான் இருக்கு எல்லாமே. சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம்? நான் எப்படா இல்ல, நான் போட்டோவை பார்த்துட்டே விட்டுட்டேன். இப்போ இந்த டைட்டில் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா, சரி ஓகே, அப்படி நினைக்கிறீங்களா, நினைச்சிட்டு போங்கன்ற, அவ்வளவுதான். அப்படி அவங்க சொல்ற பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் கரெக்டா பேசியிருக்கேனா தப்பா பேசியிருக்கேனா இல்லையான்னு. நம்ம யார்கிட்ட பேசி பழகுறோமோ அவங்க கிட்ட உண்மையா இருந்து அந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு புரிஞ்சு தெரிஞ்சா போதும், எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் இல்லை. நல்ல ஒரு பதில் ஆக்சுவலா, சூப்பர் பிரதர். அண்ட் எஸ், அடுத்த தம்ப்நெயில், சிறகடிக்க ஆசை பாவீங்களா, 8 மாசம் தான் ஆயிருக்கு. பட் உண்மையிலே சொல்லணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு இப்போ யூடியூப்ல. இப்போ இது உங்க நெருங்கிய வட்டாரத்துக்கு தெரியும், ஓகே நீங்க க்ளோஸா இருக்கீங்க எல்லாம், வெளியில இருந்து எங்கேயோ ஒரு மூலையில இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். டெஃபினட்டா. நீங்க எப்படி பாக்குறீங்க, எதனால இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் போடுறாங்க? அது ஒரு பெரிய ஒரு, அவங்க வியூஸ் கண்டி காசு கண்டி போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்துட்டு போக வேண்டியதான். பட் அதை தாண்டி இது வந்து இப்போ சுற்று வட்டாரத்துக்கு தெரியும், நீங்க சொல்லுது நண்பர்கள் வட்டம், நம்ம வீட்டில் அன்னைக்கு கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும். எங்க பெற்றோர்கள்லாம் ஊர்ல இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஒரு ஊர்ல இருக்கிறாங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க, இப்போ என் மாமியார் கூடலாம் அவங்க வந்து ஏஹெச்எம், அவங்க கூட இருக்கிறவங்கலாம் ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்களாம் இதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது போய் கேட்பாங்க, என்னது உன் மருமனுக்கும் மகளுக்கும் பிரச்சனையா அப்படின்னு தான் கேட்பாங்க. என் மாமியார் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், அது அவங்க சொல்லிக்குவாங்க. பட் அவங்க கேட்குறப்போ எது பார்க்குறாங்களோ அதாங்க. எங்கள் அம்மாவே கேட்பாங்க சில நேரம், என்னடா அது அப்படின்னு கேட்பாங்க. லைக் இந்த இது விஷயம் இல்லை, சீரியல் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய யூடியூப்ல ஏதாவது வரும், வந்து பார்த்துட்டு ஒன்று கதையை கேட்பாங்க, இல்லை அவங்க சீரியலை விட்டு போகிறாங்களா, இவங்க சீரியல் விட்டு போகிறாங்க, யாருமா உனக்கு சொல்கிறா யூடியூப்ல அப்படின்வாங்க. முதல்ல அதை பார்க்காதம்மா அப்படின்னு நான், அவங்க ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. இங்கே பாருங்க, எது நேரில் காட்டப்படுதோ அது மட்டும்தான் விஷயம், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே எல்லாருடைய பிம்பங்கள், அவங்க கிரியேட் பண்ணுற விஷயம்தான். என்னை பற்றின ஒரு விஷயம் நான் சொன்னாதான் அது கரெக்டான விஷயமா இருக்கும், இல்லை என் கூட பழகிற ஆள் சொன்னால் அது துரோகமாக இல்லாமல் இருந்தால் தான் அதுவும் கரெக்டாக இருக்கும். நிச்சயமா. எனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வெளில சொன்னார்னா என்னை பற்றி உண்மையாக சொல்ல போகிறாரா? அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் நல்லவங்க கிடையாது, கரெக்டா இல்லையா? அவங்க யாரும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவாங்க. சி எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் அவங்க ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு என்னோட ஸ்டாண்டு கரெக்டாக இருக்குன்னு தான் தோணும். ரொம்ப ரேராக முத்து மாதிரி ஆள் தான் நியாயத்து பக்கம் நிற்பேன். நான் அவனால் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டது அதுதான். தப்போ ரைட்டோ, நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அது தப்புன்னு சொல்லணுங்கிறது நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம். நியாயத்து பக்கம் நிற்கணும் அப்படின்னு. உங்கள் ஒய்ஃப் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பார்த்தா? அனுப்பிட்டு சிரிப்பா, எங்க பாடுறா தெய்வ சாண்டா அப்படின்ட்டு அனுப்பிட்டு சிரிச்சா. இது நான் பார்த்தேன். பார்த்தீங்க? இது ஒன்று மட்டும், இந்த பிக்சர் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டார். எனக்கு நான் அது
எங்கே மலேசியாவிலேருந்து நினைக்கிறேன், முந்தானத்தை அனுப்பி விட்டுருந்தான்னு நினைக்கிறேன். இதை அனுப்பிவிட்டு சிரிச்சு அந்த எமோஜி இருக்குல்ல, கண்ணில் தண்ணி வந்த மாதிரி, சிரிச்ச தண்ணி வந்த மாதிரி, அந்த எமோஜியை போட்டு அனுப்பியிருந்தான். நான் பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல அவளுக்கு. அவள் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டா, உனக்கு ஒன்று அனுப்பியிருந்தேன் பார்த்தியா, யார் இவர் ஏதோ வக்கீல் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்லாம். பேசினா பேசிட்டு போகிறாரு விரி, அவருக்கு ஏதோ பொழுது போல அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ அது இங்கே காட்டிகிட்டு இருக்காரு விடு அப்படின்ட்டு நான். ரைட் சூப்பர். அவ்வளோதான், கடந்து போயிட வேண்டியது தான். அது ஃபேண்டாஸ்டிக். அண்ட் அடுத்த தம்ப்நெயில், ECRல் 10 கோடிக்கு சொகுசு வீட்டில் வாழும் வெற்றி வசந்த் சொத்து மதிப்பு. ப்ரோ பிட்புல் வேற, ஆஹா அது என்னது பிட்புல் டாக் ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே பக்கத்துல பின்னாடி ஒரு கார் வேற ரீசெண்டா BMW. ஒரு நாளைக்கு வேற ஏதோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ப்ரோ. அதான் நீங்க எல்லா ஊர்லயும் இருக்கீங்கன்னா அப்படிதான். ஒரு நாளைக்கு 7 லட்சம் சம்பளம்லாம் சும்மாவா? ஒரு நாளைக்கு சொல்றாங்களே. சொல்லுவாங்க அதுல 10% தான் ஆரம்பம் தான். சீரியல் ஆரம்பத்துல கமிட் ஆனப்போ அது 10% தான் வாங்கிட்டு இருந்தேன் நான். அப்படியா? பட் இருந்தாலும் இதுவும் ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நீங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பீங்க, நான் எனக்கு ஒரு சின்ன வீட்டில் தான் நானும் எங்கள் அண்ணனும் இருந்தோம், 2000 ரூபாய் தான் வாடகை, அந்த வாடகையே நாங்கள் ஒரு வருஷம்லாம் கொடுக்காம இருந்திருக்கோன்னு. ஸோ அந்த நிலைமையில இருந்து இப்போ நீங்கள் ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க, ஒரு அழகான ஒரு வீடு மனைவின்னு. ஸோ இந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. மேபி 10 கோடியில் வீடு இல்லைனாலும் இப்போ ஒரு 6 கோடி வீட்டில் இருக்கீங்க, அது எப்படி இருக்கு? எனக்கு சந்தோஷத்தை தாண்டி நன்றி கடன் நிறைய இருக்கு. என்னன்னா, அப்போ நான் இருந்த வீட்டில் எனக்கு வாடகை வாங்காம எங்களை வீட்டில் வச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஐயாவும் சீனிவாசன் ஐயா, அவரு அவங்க ஒய்ஃபு ஜெயஸ்ரீ அக்கா, மணி சார், ஸோ அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். யாரு கொடுப்பாங்க முதல்ல? அதுவும் வெறும் 2000 ரூபாய் வாடகை, மாசத்துக்கு 2000 ரூபாய். அதை கூட கொடுக்க வக்கில் அவனுக்குன்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுவாங்க. நாங்கள் 20,000 ரூபாய் 40,000 ரூபாய் ரேஞ்சுக்கெலாம் வச்சிருந்து கொடுத்துருக்கோம். அப்போ எத்தனை மாதம் நாங்கள் அங்கேயே இருந்திருக்கோம். எனக்கு இந்த இது வளர்ச்சி சந்தோஷம்தான். ஆனால் நான் அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிறது அவங்கள, நம்ம இவ்வளோ கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், ஆனால் ஒரு காலத்தில் ஒன்றுமே கொடுக்க முடியாமல் இருந்திருக்கிறோம். அதுதான் நமக்கு எப்பவுமே அது ஓடிக்கிட்டே இருக்கும்ல மண்டையில். நாங்கள் அதை ஆசைலாம் பட்டிருக்கிறோம். அந்த ரூமு எப்படியாவது நானே அண்ணன் போஸ்கர் அண்ணன் நாங்கள் 3 பேர்லாம் பேசியிருக்கோம், எப்படியாவது நம்ம சீக்கிரமாக படம் பண்ணி நல்லா சம்பாரிச்சிட்டு இந்த ரூமை மட்டும் நம்ம விலைக்கு வாங்கிடணும். எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அது. அது இவ்வளோ பெரிய மொட்டை மாடியில் இவ்வளோதான் ரூம் இருக்கும். ஓகே, வெளியில வந்தோடனே அந்த மொட்டை மாடி, இது ஃபுல்லா மொட்டை மாடி. புது வசந்தம் படத்துல வருமே அந்த மாதிரி செம்மையா இருக்கும். அதுவும் சுற்றி பெருசாக எந்த பில்டிங் இருக்காது, லெஃப்டில் மட்டும் தான் பில்டிங்கு, மற்ற எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ், நல்லா காத்தடிக்கும். எந்த அளவுக்கு வெக்கம் இருக்குன்னா, நாங்கள் வீட்டை குளிப்பாட்டுவோம். ஒரு நாளைக்கு 3 வேளை வீடை குளிப்பாட்டினா மட்டும்தான் எங்களுக்கு உள்ள ஓரளவுக்கு உட்கார அளவுக்கு இருக்கும், இல்லாட்டி வெக்கையாக இருக்கும். நாங்கள் வீடை டெய்லி வெயில் காலத்தில் குளிப்பாட்டி விடணும். எங்கள் அண்ணன் டே தண்ணி ஊற்றி விட்றா அப்படின்னா போய் தண்ணி ஊற்றுவோம் மாற்றி. அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட். அது நன்றி கடனை தான் நான் பார்க்குறேன். எனக்கு இது க்ரோத் நான் எந்த வேலையில் இருக்கணும், அதில் என்ன சம்பளத்தில் இருக்கணும், அதுக்கு தகுந்த ஸ்டேட்டு, நம்ம போடுற ட்ரெஸ்லேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இருக்க போகுது. அது ஒரு க்ரோத், அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப ஸ்பெஷல். சூப்பர். இதை விட எனக்கு அது ஸ்பெஷல் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த தம்ப்நெயில், ஒய்ஃப் ப்ளீஸ். நான் எப்படா சொன்னேன் ஒய்ஃப் ப்ளீஸை விடுங்க, பயங்கரமாக பண்ணிருக்கானுங்க. சரி, இப்போ அவள் ரீசெண்டாக போட்ட வீடியோ, அது நான் என்னோட பிறந்த நாளுக்கு மறுநாள் எல்லாரும் இப்போ முடிஞ்ச வருஷத்துக்கு போன வருஷம் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொன்னதுக்காண்டி எல்லாருக்கும் நம்மளால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால ஒரு ஸ்பெஷல் வீடியோ மாதிரி நான் பேசி போட்டிருந்தேன். ரொம்ப எமோஷனாக அன்னைக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் அந்த டைமில் ரொம்ப முடியாமல் இருந்தேன், மைண்ட் அளவுலையும் சரி உடம்புலையும் சரி ரொம்ப முடியாமல் இருந்தேன். அன்றைக்கி அது ரொம்ப பெரிய பூஸ்டாக இருந்தது, அவங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னது. என்னால் எல்லாருக்கும் நேரில் சொல்ல முடியல. நான் அதனால் அப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டேன். அந்த ஃபோட்டோ அது இதில் என் மூஞ்சியே கிடையாது, பாதிக்கு மேலே இருக்கிற என் மூஞ்சியே கிடையாது, வேற யார் மூஞ்சியே வச்சிருக்காங்க, அதுதான் என் மூஞ்சி. அப்படியா? இது தெரியல, என் கண்ணே இல்லாத மாதிரி இருக்கு. இந்த இடம்லாம் இந்த ஃபோட்டோ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டு. ஆமாம் ப்ரோ, யாரோ நார்த் இந்தியன் மாதிரி இருக்காரு, நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. உங்கள் ஒய்ஃப் ஏதோ க்ரீம் தடவுறாங்க போல, அது அழுகுற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இல்ல கண்ணீர் தொடச்சிருக்கேன். லாஸ்டா போட்டிருந்த ஒரு வீடியோக்கான. நீங்க கடைசியா எப்ப அழுதீங்க சொல்லுங்க? நான் எப்பெல்லாம் கோவப்படுறேனோ அப்பெல்லாம் இப்ப அழுதுறேன். வீட்டுல ஏதாவது சண்டை வரும், கோவப்படுவேன், அழுதுறேன். ஓகே, நீங்க அந்த கோவத்தை காட்ட மாட்டேன். அதான் சொன்னேன், என் ஒய்ஃப்ட்ட கோவத்தை காட்டுறது இல்லைன்னு. சண்டை எல்லார் வாழ்க்கையில வரும், அது இல்லைன்னா சுவாரஸ்யமே கிடையாது. நான் ரொம்ப என்ஜாய் பண்றது அந்த ஃபைட் மூமெண்ட்ஸ் தான். ஐயோ நான் சொல்லக்கூடாது, சொன்னா நீ சண்டை வந்துடும், அது வேற விஷயம். ஸோ அது ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கும் ஒரு மாதிரி. அப்போது அந்த மாதிரி டைமில் நிறையா அழுவோம்ல, சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா சைடும் மாறி மாறி. அது போக அம்மா கிட்ட, அண்ணங்கிட்ட, தேவனங்கிட்ட, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். ரைட். சரி, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ரீசெண்டாக லாஸ்ட்டாக அழுத மொமெண்ட்டு சொல்கிறேன். தேம்பி 2.5 மணி நேரம் அழுதது ஆமாம் 2.5 மணி நேரம் அழுதது லாஸ்ட் டே ஷூட்டில். 29ஆம் தேதியா 30ஆம் தேதி எடுத்தாங்களான்னு தெரில. 30ஆம் தேதி ஷூட். 2.5 மணி நேரம் தேம்பி அழுதேன்.
ஒரே ஒரு தடவை தான் கிளிசரின் போட்டேன் சார், போயிடுச்சு. பட் ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது ஷூட்டிங்கில். அழுதுகினே இருந்தேன், கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. நேச்சுரலாகவே வருதா இல்லை? நேச்சுரலாக வந்தது. ஒரே ஒரு தடவை தான் கிளிசரின் போட்டுட்டேன். நான் சீரியல் ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிளிசரின் போடாமல் இருந்தேன். அப்போ தான் சொன்னேன், நான் எதுவும் கிளிசரினே போட்டதில்லை, இன்னைக்கு எப்படியாவது இந்த ஒரு பெரிய சீன் அது கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். சொல்லி வாய மூணுக்கு என்னன்னு தெரில, பாதி வரைக்கும் தான் அது வந்துச்சு. அதுக்கு மேலே எனக்கு கண்ணு ட்ரை ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே கண்ணு ட்ரை ஆகிடுச்சு, வரல அழுக. திடீர்னு வந்து தேம்பி தேம்பி அழு அப்படின்னா எனக்கு வரமாட்டேங்குது. காற்று அடிக்க, மொட்டை மாடியெல்லாம் அடிக்கிற காற்றுக்கு எனக்கு ஃபுல் ட்ரை ஆகிடுச்சு, வரல. ஒரு ட்ராலி ஷர்ட்டு நான் அப்படியே நடந்துக்கிட்டே போனோம், தேம்பி தேம்பி உடம்பு குளிக்க அழுதுட்டு போகிற மாதிரி. அது ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிளிசரின் யூஸ் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்துருச்சு, அது திரும்ப ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு போல் வந்து. நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுது, ஃபுல்லாக எனக்கு எமோஷனலாக வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நேரம் அழுதேன் நான். அது அன்றைக்கி ரொம்ப ரிலீஃபாக இருந்தது உண்மையை சொல்லணும். நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக, ஒரு மீடியாவில் இருக்கிற பர்சனாக, நம்ம எத்தனையோ விஷயங்களை நம்ம கண்டும் காணாமல் போனாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் நம்ம மனசில் அதுக்கான கஷ்டம் இருக்கும். நம்ம வாயில் சொல்லலாம், அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறதில்ல, அதெல்லாம் பார்த்தாலும் நான் பாட்டு போயிடுவேன் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா நம்மளை கரெக்டாக வளர்த்துருக்காங்க, அதான் நம்ம கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. அப்படி ஒருத்தர விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு அன்றைக்கி மொத்தமாக கொட்டின மாதிரி அழுது நான். அதான் நடந்துச்சு. சூப்பர் சூப்பர். அது ஒரு மாதிரி ஒரு தனி ஒரு ரிலீஃப் தான் அந்த. ஆமாம், அன்றைக்கி அழுது முடிச்ச அன்றைக்கி நான் ரொம்ப ரிலீஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாளுக்கெல்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. சீரியஸாக நடந்துச்சு அது. ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் முன்னாடியெல்லாம் எனக்கு அழுகே வராது. எங்கள் அண்ணன் ஒரு ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் எதாவது தேடி எடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன். ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, மாப் ஸ்டிக் வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பார். மாப்பு இருக்குல்ல, மாப் போடுற குச்சி, அதை உடச்சி வச்சுருப்போம் நாங்கள் வீட்டில். அதை வச்சு எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, அழுடா, அது ஃபீல் பண்ணேன் அல்ல அப்படின்னு எங்கள் அண்ணன் உட்காந்துருப்பார். நான் இப்படியே உட்காந்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், வரலண்ணே அப்படின்னேன். இந்த குச்சியால் அடிங்க, அடிச்சாரு, அடிக்குது ஆனால் அழுக வரல அப்படின்னு. வேணடா ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அழுகே வரல. சின்ன வயசில் அப்பாட்ட அடி வாங்கி அழுக வரலன்னு நினச்சேன். அழுக வரலன்னு நினச்சேன். ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் இந்த முத்துவால் ரொம்ப எமோஷனலாக இதாகி சில நேரம் சீன் படிக்கும் போதே அழுதுருவேன். சும்மா ரீட் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கண்ணில் கண்ணீர் வந்துடும், ஐயோ காலங்கத்தாலே அழுக வச்சிட்டாங்களே அப்படின்னு படிச்சுக்கிட்டே சொல்லுவேன் நான். அந்த மாதிரி இப்போ ரொம்ப எமோஷனலானது முத்துவால தான். இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டமில்லை உண்மையை உடைத்த வைஷ்ணவி, ஒருத்தர் வாழ்க்கையை நாசம். அவன் ஏதோ அது சீரியலில் பண்ண மாதிரி இருக்கு, சீரியல் காஸ்டியூமில் இருக்கா, இது எங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ. யாராவது ஏதாவது சொல்ல வேண்டியதுதான், சொல்லிட்டு போறியா? நான் ஒன்று சொல்லவா? இப்போ இவங்க சொல்கிறோம். பட் ஏன்னா நேற்று நாங்கள் என்ன நினச்சோம், நான் உண்மையாக கூட இங்கே உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நேற்று வந்து நைஸாக எப்படியாச்சும் இந்த ஈவெண்ட்டுக்கு உங்களை சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாங்கள் கால் அடிக்கிறோம். கால் எடுக்கிறது யாருன்னு பார்த்தா தலைவர். நாங்கள் எங்கேருந்து நாங்கள் சர்ப்ரைஸை கொடுக்கறது, பிரதர் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? அது நீங்கள் தானா? நான் இல்லை, எங்கள் டீம் தான் அது. எப்படியாச்சும் யாரோ ஒருத்தர் தான். ஆமா, தெரியாம கூப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க போனை நீங்க எடுக்கும்போது நாங்க என்னத்த சர்ப்ரைஸ் போய் பண்றது, அதனால அந்த சர்ப்ரைஸை நாங்களே ஒரு மண்ணு தோண்டி புதைச்சிட்டோம். தம்ப்நெயில் இது முடிஞ்சிருச்சு. பட் என்னதான் வெளியில இருக்கவங்க 1000 சொன்னாலும் எப்படி உங்களோட கப்பல்ஸ் பார்க்க அழகா இருக்கோ, நீங்க ரியல் லைஃப்லயும் ரொம்ப ஒரு சூப்பரான, எல்லா கப்பல்ஸ்க்கும் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கும். அந்த ஊர்ல தாண்டி இருக்கிறது தானே காதலே. ஸோ அந்த காதல் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாது, அசைச்சிக்க முடியவே முடியாது. பாருங்க, அவரே இவ்வளவு அழுத்தமா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரி தம்ப்நெயில் பண்ணாம இருங்கப்பா. எதுவும் பண்ணாம நீங்க உங்க வாழ்க்கையை பாத்துங்க, வாழ்க்கையை பாருங்க, அவர் வாழ்க்கையை அவர் பாப்பாரு. ஸோ எப்பயுமே ஒரு நடிகர் ஆயிட்டா நீங்க 2 விஷயத்த வந்து ஏத்துக்கிட்டே ஆகணும். ஒன்று வந்து ரசிகர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு, இன்னொரு பக்கம் உண்மையோ பொய்யோ உங்களை பத்தி வர செய்திகள், ஒரு பக்கம் யூடியூப்லயா இருக்கட்டும். இது அது எப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு? அது ஆரம்ப கட்ட காலத்துல என்னடா இப்படிலாம் கூட போடுவாங்களா அப்படிலாம் இருந்துச்சா? இருந்துச்சு. நான் யூடியூப்பை பார்த்து ஷாக் ஆகல. அப்போ வந்து சீரியல் ஆரம்பிச்சு கொஞ்சம் நாட்கள் இருக்கும். நான் பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல விரும்பல, ரேண்டமான ஒரு விஷயமா சொல்றேன், நடந்தது மட்டும். யூடியூப்லலாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. பட்டு சோஷியல் மீடியாவில் சிலர் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. நான் அப்போ பேசியிருக்கிறேன், நான் ஆரம்ப காலத்துலேருந்தே பேசியிருக்கிறேன். அப்போ எல்லோரும் கேட்பாங்க, இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நான் எல்லார் சார்பாக ஒன்று சொன்னேன், எல்லாருக்கும் நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக பேசணும்னு ஆசைப்படுவாங்க. நேரில் பார்த்து எந்த அளவுக்கு ஒருத்தவங்களால பேச முடியுதோ ஃபோன்லேயே அதுக்கு ஆசை இருக்கும். ஆனால் என்ன, மேலும் மேலும் கான்வர்சேஷன் எல்லாராலையும் பில்ட் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அது எப்படி போய் முடியும்னு தெரியாது, அது நெகட்டிவாகவும் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தில் அது அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி வேலை ஆக்குப்பையாக இருக்கும், நமக்கு வேலை டெஃபினட்டாக ஆக்குப்பையாக இருக்கும். நமக்கு எப்படா தூங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். இன்றைக்கி காலைல நான் அறக்க பிறகு தான் எழுந்துச்சு ஓடி வந்தேன். ராத்திரி லேட்டாக தூங்கிட்டு ஐயோ எந்திரிச்சணுன்ற மைண்ட் தாட்டில் தூங்கி ஃபஸ்ட் அலாரத்தில் எழுந்திரிச்சிட்டேன். லேட்டாக 10 அலாரம் வைப்பேன் நான். முதல் அலாரத்தில் எழுந்துச்சி இங்கே ஓடி வந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பேசிக்காக ஓடிட்டுருக்கும். அப்போது எனக்கு ஆரம்ப காலத்தில் சிலர் பேசின விஷயங்கள் என் காதுக்கு வந்துச்சு.
அவங்க எல்லாருமே சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ் ரசிகர்கள் தான். அவங்க பேசுகிற விஷயம் வந்தப்போ, என்ன அவங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அப்போல்லாம் கிடையாதுடா, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் வந்து அது வேற ஒரு ஆள் மூலமாக என் காதுக்கு வரும். அவங்க அதை கேள்வியாக என்கிட்ட கேட்பாங்க. நீ இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டைரெக்டாக கேட்பாங்க அந்த கேள்வி என்கிட்ட. இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் அதை நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்கக்கிட்ட. அப்போது எனக்கு அது கொஞ்சம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு வரும்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை பர்ஸ்ட் ஆகி ஏதோ ஒரு தடவை பேசிட்டேன். இதுலேயே ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இதில் வந்து லைவில் பேசினேன். அந்த மாதிரி ஆச்சு. அது திரும்ப அது ட்ராக் ஆச்சு. எனக்கு அது இழுக்க விரும்பலை. ஏன்னா என்னை தாண்டி அது அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. அதை நம்ம அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க போடுறதை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. நம்ம சொல்கிறதுக்காண்டி நிறைய பேர் பார்த்துருவாங்க. அப்போ என்ன தாண்டி அது அவங்களோட பர்சனல் லைஃப்பில் பாதிப்பு அடையுதுன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் எல்லாத்தையுமே நிறுத்திட்டேன். எதையுமே கண்டுக்க வேணாம், எதையுமே இது பண்ண வேணாம். அதுவாக ஆர்கானிக்காக என்ன இருக்கோ அது இருக்கட்டும். நான் அதுக்கு முன்னாடி நானுமே வந்து இதை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கல. இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸாக வளர்த்துக்கணும்னு நினைக்கல. எல்லாமே குமரன் சார் கொடுத்த வாய்ப்பால் கிடைச்ச விஷயங்கள், முத்து கொடுத்த கதாபாத்திரம், அந்த முத்து கதாபாத்திரத்தால் கிடைச்ச விஷயங்கள் தான் எல்லாமே. ஸோ அப்போது நான் அதை கெடுக்க வேணாம். நான் வந்து பேசி பண்ணி, ஏன்னா யாருமே நம்ம கூட 24 மணி நேரமும் இருக்கிறது கிடையாது. நம்ம வாழ்க்கை என்ன இருக்குது, நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆக்டிவாகவே இருக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட கூட ஆக்டிவாக இருக்க மாட்டோம். ஸோ அந்தளவுக்கு நமக்கு டைட்டான வேலை இருக்கும். இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ தெரியாமல் அவங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதை வச்சு மட்டும்தான் அவங்களால பேச முடியும். அவங்களே நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை தான் பேசுவாங்க. நம்ம என்ன காட்டுறோமோ அதை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இங்கே எது ஆரம்ப புள்ளினே என்னால் இது பண்ணவே முடியல. இது ஒரு வட்டம் மாதிரி இருக்குது. ஸோ எது ஆரம்ப புள்ளி அப்படின்றதுல நான் காட்டுறதை பார்த்து அவங்க பேசி அது திரும்ப எனக்கு நெகட்டிவாக வருதா, இல்லை அவங்களாம் ஒரு கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதை அவங்க பேசுகிறாங்களா, இது எதுவுமே எனக்கு எது ஆரம்ப புள்ளின்னு தெரியல. அதை நான் ரொம்ப போய் நோண்டவும் விரும்பலை. எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஸோ நான் பண்ணிக்கிறேன். ஆர்கானிக்காக என்ன இருக்கோ அது இருக்கட்டும், அதை தாண்டி எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. Right. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, Cash for Gold. Call 04445454545. MCR Pure Cotton Club Formal and Casual Shirts presents Vetri Vasant Fans Festival. Powered by Sunland, பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil, Joy Alucas, World's Favorite Jewelers, ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.